வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். திமுக கூட்டணி அதனுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிகிற நிலைமையில இருக்கு. தொகுதி பங்கீடு குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்தரப்புல அதிமுக இன்னும் தனியாவே இருக்கு. யாரும் பெரிய அளவுக்கு கூட்டணிக்கு வந்த மாதிரி தெரியல. இவங்க திமுக இன்னும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக எலெக்ஷன் எப்படி நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஜெயிக்க போகிறதுனாங்க தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவு எடுக்கும், யார் கூட போங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க எப்பவுமே ஒரே அஜெண்டா தான். நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, பிரேமலதாவும் சரி. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி வரலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சிகள்னு எடுத்திங்கன்னா பாமக ராமதாஸும் தேமுதிக பிரேமலதாவும் தான். எங்கே அவங்களுக்கு ஆதாயம் ஜாஸ்தி அங்கே போவாங்க. அது யாருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கிறத பொறுத்து. பாமக அப்பப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் வந்தால் கூட்டணியில் நிற்கிறோம் அப்படின்றாங்க. அவங்களோட நிலைப்பாடை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரே இதுதாங்க. மகனுக்கு நீங்கள் யார் மந்திரி பதவி கொடுக்குறீங்க? சிங்கிள் அஜெண்டா. மகனுக்கு கொடுக்குறவங்களோட அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அவ்வளோ இன்றைக்கி வரலாம் அதுதான். அப்புறம் அடுத்த அப்படி ஒன்று எடுப்பாங்க. 10% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, கோர்ட்டு தீர்ப்பை முறியடிப்போம், எங்களுக்கு வாக்களியுங்கள் கேட்பாங்க. அது பர்மனெண்ட்டாக அவங்க வச்சுருக்கிற கோரிக்கைகள் இது 2 தான். மகனுக்கு மந்திரி பதவி, 10% வன்னியர்களுக்கு இதுங்கிறது அவங்க பெர்மனெண்ட்டாக வச்சுருக்கிற ஒரு கோரிக்கை. அது யார் ஏழு ஆகுறாங்களோ அவங்க. நீங்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க, எந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா 14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை சீட்டு, இது 15 யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் போவோம் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆசைப்படுறதில் தப்பு என்ன? யார் இவங்களை கூப்பிட்டாங்க? அவர் விஜயகாந்த் இருக்கும்போது இந்த அம்மாக்கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு யாரும் வரலையே. அப்படி இருக்கும்போது இப்போ யார் வரப்போகிறா? ஒரு வேளை பாஜக யாரையாவது கொஞ்சம் போய் ஒரு ஷோ காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாக்கா போவாங்க. இந்த உதிரி கட்சிகள் நிறையா இருக்குது, லட்டுப்பாடு கட்சிகள், அதெல்லாம் கூட்டணியில் வரலாம். மக்கள் நல கூட்டணி அப்படி தானே ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரையும் எங்கேயுமே சேர்த்திக்காமல் அனாதையை விட்டவங்களாம் தேமுதிக கூட்டணி. 14 அங்கே 40 நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு எதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிற கூட்டம் கூட இருக்கும். தேமுதிகவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஒருத்தப்போ தெரியாது. நீங்கள்லாம் இப்போ பெரிய பில்டப் கொடுத்துருக்கீங்க. உலகத்திலேயே பெரிய கட்சிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தீங்க. விஜயகாந்துக்கு பல கோடிக்கணக்கான பேர் மக்கள் அஞ்சலி கொடுத்தாங்க என்னெல்லாம் செய்தி போட்டிங்க. அதெல்லாம் பார்த்தா பயந்து போய் பாஜக பத்மபூஷன்லாம் கொடுத்து எதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக பண்ணிவிட்டாங்க. அந்த அளவுக்கு செய்தி போட்டிங்க. தேர்தலில் பார்ப்போம், அது காசாக. தமிழ்நாட்டில் பாஜக 3வது அணி அமைக்க போகுது அப்படின்றாங்க. அந்த 3வது அணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2வது இடத்துக்கு வர்றதுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுகங்கிறது ஒன்று இல்லை. பாஜக அதிமுக எல்லாம் ஒன்று தான். 2வது இடத்துக்கு அவங்க தான் வரும். 3வது இடம் ஒன்றும் இருக்காது. ரெண்டே கட்சி தான். திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. அதில் அதிமுக பிரேமலதா. அதிமுக தனியாக தான் நிற்குன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் அதனுடைய கூட்டணி வெவ்வேறு பேர் நிற்பாங்க. எல்லாம் ஒரே கூட்டணி. இன்னும் மக்களெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் பேசியெல்லாம் ஏமாற்ற முடியாது. இந்த சாமர்த்தியமாக பேசி அவங்க 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்காங்கங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இவங்க யார்கிட்ட இருக்காங்க. எனக்கு பாருங்கள், சீமான போட்டிங்களே, நீ இந்த அறிக்கை வீட்டில் ரெய்டுன்னும் போது எங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு. இன்னும் என்ன எங்களால் முட்டாள் நினச்சிட்டு இருக்கான்னு தான் வந்துருக்குது. காட்டுட்டுமா உங்களுக்கு? பதிவுகள் பூரா அப்படி தான் வந்துருக்குது. அதெல்லாம் இந்த இப்படியெல்லாம் சொல்லுவதன் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாகவும், இந்த இதை ஊடகங்கள் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சது நியாயம்னு பண்ண பாஜக நினச்சதுன்னா தப்பு. நீங்கள் எலெக்ஷனில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அது ஜனநாயகத்துக்கு கிடைத்த படுதோல்விங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மோடி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 400 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டார், ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டார். நான் தான் சொன்னேன்,
மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதே அவங்க கணக்கில் கிடையாது. நாங்கள் 400 இடம்ட்டாக்கா அதுதான் எலெக்ஷன் கமிஷன் அந்த தீர்ப்பை தான் கொடுக்கும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுங்க, ஜெயிக்கிறது நாங்கள் தான். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் யார் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலாம், வி டோன்ட் கேர். ஜெயிக்கிறேங்கிறத வந்து கையெழுத்து போட போட்டது எங்களுக்கு தான். செண்டிகார்லேயே அதிலே ஒரு மேயர் எலெக்ஷன் பார்த்தீங்கல்ல, தேர்தல் ஆணையர் என்ன பண்ணார், கையெழுத்து போட்டு அந்த ஓட்டு சீட்டை செல்லாததாக்கிறார். அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது தேர்தல் ஆணையத்தோடுங்க, அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் அவர் சொல்கிறார், 400 சீட்டை நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டார், ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டார். இனிமேல் தான் எலெக்ஷன் ஆகும்போது அதை நீங்கள் எலெக்ஷனில் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, எங்கள் ரிசல்ட் இது வந்துருச்சு, எங்களுக்கு ஆல்ரெடி 400 பிளேசஸில் நாங்கள் வின் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அதுதான் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அது எதிர்கட்சிகளுக்கு இன்னும் புரியலை. அவர் சொன்னது எலெக்ஷன் ரிசல்ட்டு. ரொம்ப அதீத கற்பனையா இல்லையா அது? பார்க்கலாம், கற்பனையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 40 இடத்துல தான் ஜெயிக்கும்ன்றாரு மோடி. அதான் அது அப்போ அதான் 40 இடம் தான் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஒரேடியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு காங்கிரஸுக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கை காட்டியிருக்காங்க, அப்படியே தோற்ற போட்டாங்கன்னு யாராவது எங்களை மாதிரி பைத்தியக்காரர் யாராவது கேட்டாங்க. அதுக்காக இல்லைங்க ஒரு 40 சீட்டு அவங்களுக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்துருக்குங்க அப்படின்றதுக்காக ஒரு 40 சீட்டு கொடுப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக ஜெயிச்சிடும். ஏன்னா அப்போ தான் எலெக்ஷன் கமிஷனை நியாயப்படுத்த முடியும். அதனால் இங்கே திமுக ஜெயிக்கிறத அவங்க இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டுற விதத்தில் மிரட்டிக்குவாங்க. ஆளுநர் ரவி இருக்கும்போது, ஆளுநர்கள் இருக்கும்போது திமுக ஜெயிச்சானா யார் ஜெயிச்சானா, விந்தியமலைக்குள்ள ஆளுநர்களை வச்சு பார்த்துக்கலாங்கிறது தான் அவங்களுடைய பிளான். நிறைய கருத்து கணிப்புகள் மீண்டும் மோடி தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு தானே ஆகணும். அப்போ தானே நியாயப்படுத்த முடியும். இல்லைவா, அதுக்காக தானே நம்ம முதல்ல இருந்து என்ன சொல்கிறோம், கருத்து கணிப்புகள் இனிமேல் வரும் பாருங்க. மோடி அறுதி பெரும்பான்மை பெறுவார். நாடாளுமன்றத்தில் இருக்க 500 சீட்டுகளை 600 சீட்டுகளை வெற்றி பெறுவார்மா. 500 சீட்டில் எப்படி 600 கேட்டால் பதில் இருக்காது, ஆசத்தியும் அடிடுவோம். அதெல்லாம் வரும் கருத்து கணிப்பெல்லாம் இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து வர ஆரம்பிச்சு. ராமர் கோயில் கட்டினதால் ஒரு 10,000 கோடி பேர் ஓட்டு போடுறதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே சுண்டல் கொடுக்குறாங்கிறத கேள்விப்பட்டவுடனே ஒரு 20,000 கோடி பேர் வாக்களிக்கிறத சத்தியம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வரும் கேட்டுக்க வேண்டியது. நான் தான் சொல்கிறேனே, தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கான எந்த அறிகுறி இதுவரையிலும் தெரியல. அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டையே டிக்ளேர் பண்ணிட்டார் பார்லிமெண்ட்டில் 400 இடம். அதுக்கப்புறம் இனிமேல் தேர்தலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனக்கு தெரியல. தலைமை தேர்தல் ஆணையர் ஓய்வு பெறப் போகிறார். அந்த வாரத்துடன் புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்க மோடியுடன் கூட்டம் நடக்க இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கு அந்த கமிட்டி யார் மெம்பர்ஸு? பிரதமர், இவர் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதால் இவர் தான் தேர்தல் ஆணையர். முடிஞ்சு போச்சு. 2 பேர் இவங்க, 3 பேர்த்தில் 2 பேர் இவங்க ஆள் போட்டு முடிச்சிட போகிறாங்க. அவங்க ஆள் தான் வந்து உட்கார போகிறாரு. இப்போ போட்ட கையெழுத்து மாதிரி அப்போ போட மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? அவராக ஓட்டு சீட்டில் கையெழுத்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எழுதணும். இதில் பிரச்சனையே இல்லை. இந்த சிம் கார்டு எடுத்து அந்த சிம் கார்டு சொல்லணும், முடியுது. 11 மணிக்கு மேலே தேர்தல் முடிவுகள் வேறையாக வந்துடும். முதல் 3 மணி நேரம் எதிர்கட்சிகள் வெற்றிங்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக அதிமுக பாஜகன்னு கொண்டு வந்து முடிச்சுடுவாங்க. அதுதான் 400 இடங்கள் அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார், ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டார், ஏறக்குறைய டிக்ளேர் பண்ணிட்டார். இதுதான் ரிசல்ட்டு, இதுதான் உங்களுக்கு ஆக போகுது, நீங்கள் யார் கூட வேணாலும் கூப்பிட்டு வச்சுங்க, நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், இதுதான். அதுக்கு தான் எல்லா ஒர்க்கும் நடத்தியாச்சு, பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. தேர்தல்கள் ஒரு வேடிக்கை தான். அன்றைக்கி லீவு கிடைக்கும், அவ்வளோதான். அதை வச்சுட்டு போய்ட்டு இந்த தடவை மக்களுக்கு பணம் கூட அதிகமாக கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சு போச்சுக்கிறதுனால பணத்தை யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. அதனால் மக்கள் ஏமாந்து போகணும். இந்த தேர்தல் டைமில் பெருசாக அள்ளிடலான்னு நினச்சாங்கன்னா மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும். அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற கூட்டத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியதுதான். இன்னுமா இவிஎம் மிஷினில் குளறுபடி இருக்குன்னு நம்புறீங்க? பண்ணிட்டாங்களா? முடிச்சாச்சு. அதனால தானே 400 சீட் சொல்கிறார் அவர். 400 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஏற்பாடு ஆகிடுச்சுன்றார். இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று கட்டமைச்சாங்களே சார். ஆமாம், அதில் அவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுவீங்க. அது கட்சி உடைந்தது, தொலைந்தது, முடிந்தது, இழிந்தது, காணாமல் போனதுலாம் போட்டு இது பண்ணிங்கன்னாக்கா அதை என்ன வச்சு பாருங்கள், இந்தியா கூட்டணிலாம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போவோம். அதுக்கு தான் நிதிஷ்குமாரை கொண்டு போய் சேர்த்துனாங்க. அப்படி தாங்க 62ஆம் வருஷம் திமுக கொஞ்சம் தகராறு பண்ணுங்கிற மாதிரி ஒரு தேர்தல் கணிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. திமுக பெருசாக வந்துடும்னு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, டிடி கிருஷ்ணமாச்சாரி தென் சென்னையில் நிற்கிறாரு, போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வச்சாங்க.
எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே காங்கிரஸ் டிடிகே தென் சென்னையில் போட்டியின்றி தேர்வு, எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெற்றி. அப்படி காட்டி என்ன பண்ணிடுவீங்க? நாங்கள் 15 இடத்துல இருந்த திமுக 52 இடங்களில் வெற்றி பெற்றது. அது காமராஜர் எதிர்பார்க்கல, ஆடிப்பட்டார். அதுக்கப்புறம் தான் திமுக தடை பண்ணு கிட பண்ணுலாம் போனார், நடக்கலை. அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணாங்க. பிரிவினை கேட்டால் கட்சி தடை செய்யப்படும்னாங்க. அண்ணா பிரிவினை கை விட்டார். ராஜாஜி இவர் அண்ணாவும் ஒன்றா சேர்ந்தாங்க. குல்லுகப்பட்டர் ஆச்சாரியார் என்று கேலி பேசிய ராஜாஜி இப்போது உங்களோட கூட்டணியா அப்படின்னு. அப்படி ராஜாஜி கூட்டணியில் சேர்ந்தபோது தான் அன்றைக்கி பிராமணர்கள் கையில் இருந்த அச்சு ஊடகங்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. எழுத்து எழுதுனா நம்மளாலே எழுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ராஜாஜி ஆதரித்தாலும் காமராஜரால் பிராமணர்களுக்கு கிடைத்த லாபம் பெருசுங்கிறதுனால அவரை ஆதரித்து அவனுக்கு எழுதுனாங்க. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கழுத்தில் துப்பாக்கிகளை சுட்டதுனால அதை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கழுத்தில் சுட்டதுனால தான் ஜெயித்தார்கள். அந்த அரிப்பத்தை திட்டம் ஜெயிச்சு வந்தாங்க. 67 நீங்கள் ஒன்று ஒரு விசேஷம் என்னன்னா, காமராஜர் வழக்கப்படி அந்த எந்த ஊரில் எந்த ஜாதி இருக்காங்க அந்த ஜாதிக்காரனு தான், அதான் அவர் கண்டுபிடிச்ச தியரி அதுதானே. வெற்றி பெறணும்னா அந்த ஊரில் எந்த ஜாதி இருக்கோ அந்த ஜாதிக்காரனே தேர்தலில் போட்டியிட வச்சா ஜெயிக்கணுங்கிறது அந்த ஃபார்முலா காமராஜர் ஃபார்முலா. அதை போட்டு நிறுத்தினார். திமுக அது மாதிரி பார்க்கவே இல்லை. எவன்லாம் வந்து நிற்கிறானோ அவன் அங்கே போய் எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு தடவை தலித் எழில்மலைங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுது. அந்த கான்ஃபிடென்ட்டோட அண்ணா வந்து ஃபஸ்ட்டு 67 எலெக்ஷனில் ஜாதி வாரியை நிற்க வைக்கல. யார் கிடைக்கிறீங்களோ அங்கங்கே நின்றுக்கிட்டாங்க, ஜெயித்தாங்க. 67 ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 71 ஜாதி பெருசாக உள்ளே வந்துருச்சுன்னு அப்புறம் தான் அதுக்கப்புறம் திமுக அந்த காமராஜர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிச்சு. எந்த ஜாதிக்காரன் அந்த ஊரில் இருக்கானோ அந்த ஜாதிக்காரனை வேட்பாளரை போடணுங்கிற காமராஜர் ஃபார்முலாவை திமுக ஃபாலோ பண்ணிச்சு. அதனால தான் 71 அபரிமிதமான வெற்றிக்கு போச்சு. அதனால் இதெல்லாம் தேர்தல்லாம் ஒரு வேடிக்கையான இது. அதை இன்னும் நமக்கு எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் இந்தியாவில் தேர்தலாம் நேர்மையாக நடக்குங்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஜனநாயகங்கிற பேரில் ஒரு கெயிலு குத்தாக நடந்துட்டு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொன்னதை நீங்கள் கடுமையாக விமர்சித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கேரளாவிலும் களமிறங்க போவதாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. எப்படி பார்க்குறேன்? விஜய் பிஜேபி எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கெல்லாம் போய் நிற்பார். கேரளாவில் சினிமாக்காரங்க எடுப்பட மாட்டான், அதை அவருக்கு சொல்லணும். ஷீலா பிரேம் நசீரை விட இவர் பெருசாக வந்துடுவார். ஷீலா வந்து அரசியல் கட்சிக்கு வந்தாங்க. அந்தம்மா மேடையில் உக்காந்துருக்கு. கட்சி தொண்டர்கள் நேராக வந்தாங்க. மா உன்னை சினிமாவில் ரசிகர் அது இல்லைன்னு சொல்லலை. சினிமாவில் நடிக்கிறதுனாலே உனக்கு ஓட்டு போட்டுறோன்னு நினைக்காத. இதுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாடு, அங்கே போய் நில்லுன்ட்டாங்க. மேடையிலே பேசினாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு பேசாமல் அரசியலுக்கு வராமல் போயிடுச்சு. பிரேம் நசீர்லாம் ட்ரை பண்ணார், நடக்காதுன்னு மக்கள் மத்தியில் தெளிவாக பேசிட்டாங்க. அதான் ஆனால் அங்கே எடுபடலை. இன்றைக்கெல்லாம் அங்கே நடிகர்கள் அங்கே வந்து பெருசாக வந்ததே கிடையாது. திருப்பி நீங்கள் யாரங்க காட்ட முடியும்? எம்ஜிஆரை காட்டுவீங்க, என்.டி. ராமராவை காட்டுவீங்க. வேறு யார் வந்தா? சரத்குமார் வந்தாரா? டி. ராஜன் வந்தாரா? பாக்யராஜ் வந்தாரா? சிவாஜி வந்தாரா? எல்லாம் எங்கே போனாங்க? அங்கே சிரஞ்சீவி வந்தாரா? பவன் கல்யாண் வந்தாரா? அமிதாப் பச்சன் கூட தான் எம்எல்ஏ எம்பி ஆனார். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார். காணாமல் இந்தியாவின் நம்பர் 1 அவரே காணாமல். நடிகர்கள் வந்து ஒரு பளபளப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க நிலையாவெல்லாம் நிற்க முடியாது. விஜய் வந்து ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அதான் நானும் சொல்கிறேன். அப்படி தானே இமேஜை கிரியேட் பண்ணணும். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறது தானே விஜய் கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டு. அப்புறம் அது சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? பாஜக என்னுடைய பரம விரோதின்னு தான் அவர் சொல்லுவார். அப்படி தான் அவர் பேசுவார். அப்படி தான் பேசினா தானே ஓட்டு வரும். அது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அவர் வாங்குவார். அதுக்காக தானே அவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பழனிசாமி இன்னும் உதவ மாட்டார்னு தெரிஞ்சதுனால தான் இவரெல்லாம் சினிமாக்காரர்களை வச்சாக்கா தமிழ்நாட்டு மக்கள் போட்டுருவாங்கங்கிற ஒரு அந்த தியரியின் அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் தூக்கி விட்டுருக்காங்க. விஜய் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு பாஜக வெற்றி அடையும். அதுக்கு என்னென்ன உண்டோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேச்சே அது தானே. நாடாளுமன்றத்தில் எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான சில டெக்னிக்கெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சிரு, அசம்பிளி எலெக்ஷனில் உனக்கு நாங்கள் கை கொடுக்குறோங்கிறதான் ஒப்பந்தம். அது பிரகாரம் போயிட்டுருக்காரு. அவ்வளோதான்.
இருந்தாலும் ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கருத்து சொல்றதுல வர்றதுக்கு முன்னாடியே வருத்தமாக தான் இருக்குது. வரும்போது ஏன் அப்படி வெளிப்படையாக வந்து மாட்டிக்கிறீங்க? அதுலேயே தெரியல அரசியலுக்கு உனக்கு லாய்க்கு இல்லைன்னு புரியல. அவனுக்கு 1000 கேள்விகள் இருக்குதுங்க. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நீ என்ன சொல்லணும்? ஒரு நல்ல ஆசிரியராவா, நல்ல விஞ்ஞானியாவா, நல்ல டாக்டராவா, ஒரு நல்ல என்ஜினியராவா, அதெல்லாம் விட்டுட்டு பெரியார், அம்பேத்கர், காமராஜரை ஃபாலோ பண்ணி எதுக்கு? அரசியல் ஏன் பேசுகிற? அரசியல் ஏன் பேசுகிற? அரசியல் ஏன் பேசுகிற? நல்ல ஒழுக்கத்தோடு இரு, பெற்றோர்களுக்கு படிச்சு நட, படிப்பை படிச்சுட்டு நாளைய வாக்காளர்கள் சார். அதுதாங்க, அதான் கரெக்டாக சொல்லி நாளைய வாக்காளர் ஓட்டு எனக்கு போடு. இப்போ உனக்கு இப்போ ஸ்லேட்டு பல்பெல்லாம் கொடுத்துருக்கு, எனக்கு ஓட்டு போடு. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதுதான் அவர் சரியாக ஓட்டு போடுன்னு தான் சொன்னார். அதுதான் சரியாக ஓட்டு போடுங்க. ஏன் அவங்கள வேலைக்கு தொழிற்சாலை தொடங்கு, தொழிலதிபராகு, வருமானத்தை பெருக்கிற வழியை பார், மக்கள் முன்னேற்றத்துக்கான இதையெல்லாம் பண்ணு, கல்விக்கூடங்களை தர, இதை பண்ணு, அதை மருத்துவமனைகளை தர, அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு பெரியார், அம்பேத்கர், காமராஜர் சொல்கிற நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க நாளைய வாக்காளர்கள். அதுக்காக தான் இவ்வளோ செலவு. மற்றவெல்லாம் எலெக்ஷன் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுப்பான். இவர் முன்னாடியே உதவிகள்லாம் செஞ்சு ஓட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டார். எலெக்ஷன் டைமில் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அவர் தான் ஊழலை ஒழிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கார். விஜய் அரசியலுக்கு வருவதால் திமுகவுக்கு கடுமையான பயம் வந்திருக்கிறதா சொல்லுங்க. நேற்றே இதை தான் கேட்டீங்க. எத்தனை தடவை தான் சொல்கிறது? திமுகவுக்கு வயசு 75ங்க. உங்கள் தாத்தாவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கும் இருக்குது, அன்றைக்கி அதுதான் ஆட்சியில் இருக்குது. ஒழிக்கிறேன்னு சொல்லாதவனே கிடையாது. ஒவ்வொருத்தனும் கட்சி ஆரம்பித்தது திமுக ஒழிப்பதே என் வேலைன்னு தான் வந்தானுங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்தாங்க. அவங்களாம் எங்கே? யார் வரல சொல்லுங்கள்? எங்கே போனாங்க அவங்க? நீங்களும் விடாமல் சலிப்பு தட்டாமல் திமுக கெடுத்தால் திமுக அழிஞ்சு போடு, திமுக அழிஞ்சு போடுன்னு ஒவ்வொரு மீடியாவும் விடாமல் வந்து பேசுகிறீங்க. இல்லை உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்ற அடுத்தது உதயநிதி ஒழிச்சிடுவாங்கன்னு. உதயநிதி ஏற்கனவே மந்திரி ஆகிட்டாருங்க. அரசியல் எதுக்காக வர்றீங்க? ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிச்சி மந்திரி ஆகணுங்கிறது. அவர் ஏற்கனவே வந்துட்டார். இவர் இப்போ இன்னும் ப்ரீகேஜியில் இருக்காரு. எல்கேஜி இருக்குது, யூகேஜி இருக்குது, +2 இருக்குது, அப்புறம் வந்து டிகிரி இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, அதுக்கப்புறம் பிஹெச்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மந்திரி ஆக முடியும். மைல்ஸ் டு கோ பிஃபோர் யூ வின். அவ்வளோதான் சொல்லணும். இப்படி தான் விஜய்க்கு நான் சொல்கிறது இதுதான். இப்படி தான் உன்னை ஏற்றி விடுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குப்பா. அவ்வளோதான் சொல்கிறேன். ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பசங்களுக்கு 4 பேர்த்துக்கு ஸ்லேட்டு புஸ்தகமெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு சொகுசான வாழ்க்கை, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிற சில கோடீஸ்வரர்கள் நீ ஒருத்தன். மக்களுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டாக்கா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எதுவும் செய்யலை, அதுக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்ட ஆள் நீ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்ற. அதுக்காக உனக்கு ஆதரித்து இந்த மாதிரி உங்கள் மீடியம் மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இதே வந்து திமுக பண்ணியிருந்தாக்கா எவ்வளோ பெரிய ஹெட்லைன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்றும் அந்த கேள்வியே வரலையே. மறந்து கூட உங்களுக்கு அது மாதிரி வாயில் வரலையே. ஜாக்கிரதையாக இருக்கீங்க. விஜய் வந்துடணுங்கிற குறியீடு ட்ரை பண்ணுங்க, யார் வேணாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் திராவிட இயக்கங்கள் வந்துடும். சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்தோன்னே நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.